சிஎம் சார் சார், ஏய் என்னாச்சு? ஏதாவது அவசரமா? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நொடியே, நான் ஆட்சிக்கு வந்து அடுத்த நொடியே அடுத்த வினாடியே, முன்னாடி நொடியும் பின்னாடி நொடியும் இல்லாம எல்லாம் மாறிடும்னு சொன்னீங்களே சார். நொடியும் வினாடி ஒண்ணுதான். அதான் அந்த நொடியை தேடிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி இருந்து சென்னை வரை அனைத்து பெண்களும் பேருந்தில் இலவசமாக பயணம் செய்வார்கள். இலவச பேருந்து திட்டம் பற்றி கேட்கிறார்கள். அந்த இலவச பேருந்தை மகளிருக்கு நான் அறிவித்தபடி அப்படின்னு கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா, கையெழுத்து போட்டீங்களா? உடனே செஞ்சு காட்டுங்க. நீங்க உண்மையிலேயே உண்மையான மக்கள் தொண்டன் என்பதை மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். செய்வாங்க 6 சிலிண்டர் தருகிறேன். ஒரு திட்டத்துக்கு மக்கள் பணம், நிர்வாகம், நடைமுறை எல்லாம் பார்க்கணும். ஐயோ ஐயோ, அட பாவிகளா, அரசாங்கம் ஒரு பட்டிமன்ற தீர்ப்பு இல்லங்க. வடிவேல் படத்துல என்னத்தை கண்ணையா டிரைவரா இருப்பார்ல, வடிவேலு காமெடியில வண்டி வருமா வராதான்னு கேட்பாங்க. அண்ணே வண்டி வருமா? வரும், ஆனா வராது. ஆனா இங்க மக்கள் ஏற்கனவே வண்டியில ஏறி டிக்கெட் கொடுத்து அனுப்பிட்டாங்க. எம்ஜிஆர் மாதிரி எப்படா நீ தக 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 தகன்னு இருக்க? அப்படி எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு மின்னணும்னா சட்ட கலர் போட்டா போதும். வரும் வராதுன்னு நிறந்து சொன்னானே, நம்பி வண்டியில ஏறி இப்படி ஆயிட்டமேன்னு. எம்ஜிஆர் பெயரை சொன்னாலே மக்கள் நினைவு வருது. அது சினிமா மேக்கப் இல்ல, அது மக்கள் நம்பிக்கை. நீங்க உண்மையிலேயே அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவராக இருந்திருந்தால், வந்துட்டேன் சொல்லிட்டேன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் மணி அடிக்க முடியாது. மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும். முதல் நாள் கையெழுத்து போடும் பொழுது ஒரு சிலிண்டராவது எங்களுடைய சகோதரிகளுக்கு நான் தருகிறேன்னு கையெழுத்து போட்டிருந்தா நீங்க உண்மையான அரசியல் தலைவர்னு நான் ஏத்துக்கிறேன். கையில மைக் கிடைச்சதுக்காக கத்தலாம், ஆனா கையில பேனா இருக்கிறவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, சென்னை கோட்டைங்கிறத செட்டிங் போட்டு முதலமைச்சராக அவர் ஷூட்டிங்ல நடிச்சுக்கிட்டு இருக்காரே ஒழிய, அதனால மைக் கிடைச்சிச்சுன்னு கத்துறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நினைச்சுக்கோங்க, மைக் பிடிச்சவன்லாம் தலைவராக முடியாது. ஏன்னா மக்கள் நம்பிக்கையோட ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை தேர்வு பண்ணிருக்காங்க. இன்னும் என் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போல அந்த 3 கையெழுத்து எப்படிப்பட்ட முத்தான கையெழுத்து, அது இப்படி கையெழுத்து போட்டவர் முதல்வரா, இப்படி டுபாக்கூர் கையெழுத்து போட்டவர் முதல்வரா? ஆனா கையில பேனா இருக்கிறவங்க கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிக்கணும். சென்ற ஆண்டு என்னுடைய தங்க தளபதி அவர்கள் மேட்டூர் அணையை இதே ஜூன் மாசம் 12ஆம் தேதி திறந்து வைத்தார். தலைவராகிறது போட்டோல இல்ல, மக்கள் மனசுல. ஆனா இப்ப இருக்க நம்ம முதலமைச்சர் எங்க இருக்காரு தெரியுமா? கொல்லூர் மூகாம்பிகை கோயில்ல துண்ட புத்திட்டு சாமியும் போட்டுக்கிட்டு இருக்காரு. மேட்டூர் அணைக்காக காத்திருக்கிற விவசாயிகள் கடைமடை பகுதியில் தலையில் துண்டை போட்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். திட்டம் வரட்டும், வேலை நடக்கட்டும், முடிவு சொல்ல வேண்டியது மக்கள். கரும்பு லாரியில் ஏறி வருவதால் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடைப்பதில்லை. அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, ஆனா அரசாங்கம் நடத்துறது காமெடி ஷோ இல்லைன்னு மட்டும் மறக்காதீங்க.